ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம், எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ தமிழ் சினிமாவுல ஹீரோயின்ஸோட அளவு ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. ஹீரோக்கள் எல்லாம் எப்படி வேற வேற ஃபீல்டுக்கு போயிட்டாங்களோ, அதே மாதிரி ஹீரோயின்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனியர் ஆயிட்டாங்க. ஸோ முன்னாடி இருந்த நடிகைகள் இப்ப யாரும் அதிகமா இல்ல. முக்கியமா ரொம்பவே பெரிய அளவுல வலம் வந்துகிட்டு இருந்தாங்க. நடிகை சமந்தா, நயன்தாரா, அனுஷ்கா, ஹன்சிகா அப்படின்னு. ஸோ இப்போ அவங்க யாருமே வந்து பெரிய அளவுல படங்கள் கமிட் ஆகிறது இல்ல. அதுக்கான காரணம் ஒண்ணு வயதா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க தன்னுடைய பர்சனல் லைஃப்ல செட்டில் ஆனதா இருக்கலாம். சோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நிறைய யங் ஹீரோயின்ஸ் எல்லாம் களமிறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில பாக்குறப்போ முக்கியமா கிருத்தி ஷெட்டி, மமிதா பைஜு, கயாட் லோஹர், சோ இப்போ ஸ்ரீலீலா, இந்த மாதிரி இப்போ யங் ஹீரோயின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இவங்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே வேற வேற லாங்குவேஜ்ல இருந்து வந்த ஹீரோயின்ஸ் தான். நம்ம தமிழ்ல இருந்து இன்னும் ஹீரோயின்ஸ் அப்படின்னு யாருமே பெருசா வரல. சோ இருந்தாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவுல கிடைக்கிறதும் கிடையாது. சோ தமிழ்ல இருந்து ஹீரோயின்ஸ் அப்படின்னு யாருமே வர்றது கிடையாது. எல்லாருமே மத்த லாங்குவேஜ்ல இருந்து வரக்கூடியவங்க தான். பட் அப்படி வந்தாலுமே தமிழ்நாட்டு மக்களோட மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சிடுறாங்க. ரொம்ப கியூட்டான விஷயங்கள்லாம் செஞ்சு இப்படி ஒரு நடிகையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வலம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. முக்கியமா இப்போ ரஷ்மிகா கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீனியர் நடிகையா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அதனால அவங்க கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க பாலிவுட்ல இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க பிஸியா இருக்காங்க. அதனால தமிழ்ல எதுவும் பெருசா கமிட் ஆகல. கிருத்தி ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண படங்கள் பெரிய அளவுல ஓடல. இருந்தாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு. சோ இப்போ வந்து மமிதா பைஜு, கயாட் லோஹர், இவங்க ரெண்டு பேர் தான் லீட்ல இருக்காங்க. சோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து படங்கள் புக் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அதுல முக்கியமா ஸ்ரீலீலா அப்படின்றவங்க இவங்களுக்கு ஒரு டஃப் காம்படிட்டரா இறங்கியிருக்காங்க. பராசக்தி படம் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. அதுக்கு முன்னாடி தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி மத்த மொழிகள்ல படங்கள் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாலிவுட்லயும் அவங்க கமிட் ஆயிருக்காங்க. அதாவது ஹிந்தியிலும் ஒரு சில படங்கள்ல அவங்க கமிட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் டான்ஸ்ல எப்படி நாம சாய் பல்லவியை கொண்டாடுறோமோ, சாய் பல்லவியை விட பல மடங்கு ஸ்பீடா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா இப்போ ஸ்ரீலீலா தான் இருந்துட்டு இருக்காங்க. மமிதா பைஜு, கயாட் லோஹர் இவங்க எல்லாருமே டான்ஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப வந்து ஸ்பீடா ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஹீரோயின் அப்படின்னா அது வந்து ஸ்ரீலீலா மட்டும் தான். ஸ்ரீலீலா ஒரு நடிகையா மட்டும் கிடையாது. அவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. டாக்டருக்கு படிச்சு ரீசெண்டா தான் அவங்க பட்டமும் வாங்கியிருந்தாங்க. அந்த விஷயத்தையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ ஒரு பக்கம் படிப்பு அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நடிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் மட்டும் தான் அவங்க வந்து சூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு அடுத்தடுத்து இப்ப படங்கள் இல்ல. இருந்தாலும் இப்ப வந்து சூர்யா கூட ஒரு சில படம்லாம் அவங்க கமிட் ஆயிருக்காங்க. இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் கூட ஒரு சில படம் கமிட் ஆயிருக்கிறதா நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். பட் வெறும் 22 வயது ஆகக்கூடிய ஸ்ரீலீலா மொத்தம் எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க? ஏன்னா இப்போ அவங்க ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 4 இருந்து 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. சோ ஒரு படத்துக்கு 4 இருந்து 5 கோடி ரூபாய் தமிழ்ல, தெலுங்கு அப்படின்னு பார்த்தாலே அந்த சம்பளம் வந்துடும். முக்கியமா பாலிவுட்ல அப்படின்னு போறப்ப அவங்களுக்கு இதை விட பல மடங்கு கண்டிப்பா அதிகமா தான் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ 22 வயது ஆகக்கூடிய ஸ்ரீலீலாவின் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 22 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு இருக்கிறதா அவங்களுக்கு சொல்லப்படுது. சோ அவங்களுக்கு ஹைதராபாத்ல சொந்தமா மிகப்பெரிய ஒரு சொகுசு பங்களாவும் இருக்கு. அதை தாண்டி லக்ஸரி கார்ஸும் அவங்க நிறைய வச்சிருக்காங்க. கார் கலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கார்லாம் நியூ மாடல்ல வருதோ அது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அடுக்கிட்டு இருக்கிறதே ஒரு பேஷனா வச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்க. சோ முக்கியமா ஸ்ரீலீலா படத்துல மட்டும் தான் நடிச்சு சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு 4 இருந்து 5 கோடி ரூபாய் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அந்த ஒரு படமும் பாத்தீங்கன்னா இப்போ ரேரா தான் கமிட் ஆகுறாங்க. ஆனா அவங்களுக்கு மாத வருமானமா கிட்டத்தட்ட 40 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் தனியா வருது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு இப்ப நடத்தியிருக்காங்க. சோ அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட ப்ரமோட் பண்றதுக்கு அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு போட்டோ போடுறதுக்கே கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்களாம். சோ அது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிக்கு அவங்க பிராண்ட் அம்பாசிடரா இருந்துட்டு இருக்காங்க. சோ அதுல இருந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி சம் இன்கம்ஸ் வரும். அது இல்லாம அவங்க தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு பிராண்ட ப்ரமோட் பண்ணி ஒரு போட்டோஸ் போடுறதா இருக்கட்டும், ஒரு சாரி இல்ல ஜுவல் இல்ல வேற ஏதாவது காஸ்மெட்டிக், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க 10 இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்களா. அந்த மாதிரி அவங்க குறிப்பா ஒரு 4-5 பிராண்டுக்கு அம்பாசிடரா இருந்திருக்காங்க. சோ அதுல இருந்து தான் அவங்களுக்கு மாத வருமானமா 50 லட்சம் ரூபாய் கிட்ட இதுலயே வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மட்டும் இல்லாம பாலிவுட்ல பாத்தீங்கன்னா தமிழ் ஹீரோயின்ஸ்க்குலாம் வாய்ப்பு இல்ல அப்படின்றதுக்காக கிடைக்கிற ஒரு பார்ட்
பாட்டை வந்து யூஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அஞ்சலி, பிரியா, மணி இவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பாலிவுட்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப சாங்கும் பண்றதுக்கு ஸ்ரீலீலாக்கு நிறைய வாய்ப்புகள் வருதான். பட் இப்போ அவங்க எல்லா படத்திலயும் ஹீரோயினா இருக்கிறதுனால அந்த ஐட்டம் சாங் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சாங்குக்கு 10 கோடி கூட நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம், நீங்க வந்து ஆடினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து டோட்டலா வேண்டாம் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு சாங் ஆடிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வாய்ப்பு தான் வருமே தவிர படங்கள்ல நல்ல நல்ல ரோல் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால நான் அந்த ஐட்டம் சாங் பண்றதுக்கு இப்போதைக்கு ரெடியா இல்ல, இன் ஃபியூச்சர் வேணா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைக்கு அந்த சாங் பண்றதுக்கு தமன்னா, ஸ்ருதிஹாசனை விட்டா வேற யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன ஸ்ருதிஹாசனை சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்ருதிஹாசன் தமிழ்ல அந்த மாதிரி சாங் பண்ணல, பட் ஹிந்தில, தெலுங்குல எல்லாம் அவங்க அந்த மாதிரி சாங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதிஹாசனுக்குமே இப்ப தமிழ்ல மிகப்பெரிய அளவுல பட வாய்ப்புகள் இல்லாததால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக சிங்கிள் சாங், ஐட்டம் சாங் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப சிங்கிள் சாங்குக்கு டான்ஸ் ஆட இறங்கிட்டாங்க ஸ்ருதிஹாசன். சோ அவங்களுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் சாங்குக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 இருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்களாம். சோ ஒரு சாங் பண்ணிட்டே கூட இவங்க ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு சாங் பண்றதே எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முக்கியமா ரீசெண்டா தமன்னா சொல்லியிருக்காங்க, எல்லாரும் வந்து ஈஸியா ஐட்டம் சாங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, பட் அந்த சாங்குக்கு பின்னாடி எவ்வளவு வழிகள், எவ்வளவு அளவுக்கு வேலைப்பாடுகள் இருக்கு, எத்தனை பேருடைய உழைப்பு அங்க இருக்குன்றத நீங்க வந்து ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. சோ ரொம்ப ஈஸியா ஒரு சாங்க வந்து சொல்லிட்டு போயிடுறீங்க, அப்படி சொல்லாதீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா தமன்னாவும் சொல்லியிருக்காங்க. சோ அந்த வகையில பாக்குறப்போ தனக்கு வரக்கூடிய பல வாய்ப்புகளை ஸ்ரீலீலா வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. முழுக்க முழுக்க படத்துல மட்டும் தான் நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. சோ ஸ்ரீலீலா 22 வயசுல கிட்டத்தட்ட 22ல இருந்து 25 கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து மதிப்பு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. சோ ஸ்ரீலீலாவோட டான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும், சினிமா நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.